நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜேசிபி பக்கெட் வெல்டிங் எப்படி அடிக்கலான்றதை பார்க்க போகிறோம். கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 பட்டை கீழே கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து கழிச்சிட்டு லென்த்தில் கொடுத்தோம் பட்டையை. நம்ம சைடு கைக்குள்ளே கரெக்டாக க்ளீனாக வரும். அதை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உருட்டு கம்பி கொடுக்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இந்தமாரி கம்பி யாராச்சும் இது வரைக்கும் உங்கள் தெரிஞ்ச வண்டியில் வச்சுருந்தேன்னா கமெண்டில் பண்ணி கொடுப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து வண்டி டிப்பர்கிட்டே ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா தள்ளக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டு ரவை கூட டேமேஜே ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா டிடி சென்டரில் இது மோஸ்ட்லி எல்லாம் வைக்கிறது தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே வச்சுட்டோம். நிறைய பேர் ஒரு டீத்து தேஞ்ச பேர் கூட வைப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே வச்சுக்கிட்டோம். இந்த கம்பி எதுக்கு வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கரண்ட் மரம் வந்து இதில் தூக்கி உட்காந்துக்குள்ளே கீழே சரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கம்பி. அப்படிலாம் நாங்கள் அது வரைக்கும் வச்சுருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் பக்கெட்டில் வந்து கம்பெனிலே ஒரு சில பட்டை வச்சு கொடுத்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூ போட்டுருணும். இது வந்து தேவையில்லாமல் இந்த 2 பட்டை குறுக்கால் வச்சுட்டாங்க. அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பூ மாடலில் வச்சுருக்கலாம். நம்மள்ட்ட கேட்காமலே எல்லாமே செஞ்சுட்டாங்க. அதனால் நம்ம இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணி எடுக்க தேவைன்றதால அப்படியே விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதுலேயும் உருட்டு கம்பி வச்சுருப்போம். உள் சைடில் ஒரு வேர்க்கட்டை இல்லை கரண்ட் மரத்துக்குள்ளே வந்து பக்கெட்டு டேமேஜ் ஆகாது. நல்ல சேஃப்டி தான் நமக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா, இது சைடு டீத்துக்கு வந்து கட்டுற இது வரைக்கும் தான் வச்சுருக்கோம். ஒரு சில பேர் ஃபுல்லாகவே வைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது குறுக்கால் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வச்சோம். மற்ற பெரிய பட்டை எல்லாமே கம்பெனியில் தான் வச்சு கொடுத்தாங்க. அதுவுமே உள்ளே அடிக்கி க்ளீனாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன பக்கெட்லேயும் நாங்கள் தான் வச்சோம். இது எப்படி வைக்கலான்றத பாருங்கள். சின்ன பக்கெட் ஒன்று லோடு இல்லாதால பக்கெட்டு ஒடுக்காகக்கூடாதுன்றதுக்காக மட்டும் அந்த நீட்டு பட்டை 2 வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம பூ ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்பி நான் வந்து எப்போ வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நசிங்கி பெண்டு ஆகிடுச்சு. அந்த பாருங்கள், அந்த பெண்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெளிவாக தெரியுது. அந்த பெண்ட் ஆகிற பிறகு தான் நாங்கள் அந்த கம்பியை வச்சோம். நானும் சொல்லிகிட்டு இருந்தேன், வைக்கவே இல்லை. இதுதான் கம்பெனிக்காரங்க வந்து வச்சு கொடுத்தாங்க. இந்த 6 கம்பி மட்டும். இந்த 6 கம்பிக்கு மட்டும் எவ்வளோன்றத கம்பெனியில் சொல்லிட்டு போவாங்க. வெல்டிங் சார்ஜ் மட்டும் கம்பி நம்பல் தான். அது காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு வெல்டிங் நண்பர் யாராச்சும் பார்த்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த கம்பி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன பக்கெட் வேலை செஞ்சுட்டு பெரிய பக்கெட் எடுத்துகிட்டு வரக்குள்ளே வண்டி டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதுமாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் அந்த கம்பி அங்கே பற்ற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, இது மேலே கூட வைக்கலாம். எங்களுக்கு யூஸ் இல்லைன்றதால வந்து பார்த்திங்கன்னா, அந்த வரம்பில் நான் வைக்கல. வேணுன்றவங்க வச்சுக்கலாம். இந்த வீடியோ யாராச்சும் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வச்சுக்கிறோமா இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வைக்கணுமான்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் 4 வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கர் அடிக்கலான்னு இருக்கிறோம். என்ன கலரில் அடிக்கலான்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.